டீயா போகலான்னு பார்த்தா ஈத்திர பய வண்டி மக்கார் பண்ணுது. ஓசியில வண்டி வாங்கியாந்தாலே இப்படிதான், செத்த பய வண்டி. இரிட்டேட் பண்ணிக்கிட்டேன். வண்டிக்கு பேரு நமிதான்னு வேற சொன்னானே. கவிச்சி நீயா? இரு வர. காட்டா காட்டா அறிவில்ல? காட்டானா இருக்க? வண்டி எப்படி வச்சு டுரு டுருன்னு சத்தம் போட்டா நான் எப்படி டிவியை பார்த்து எக்ஸர்சைஸ் பண்றது? லூசு. ஏன் வண்டிங்க கவர்மெண்ட் ரோடுங்க, நான் ரிப்பேர் பாக்குறேங்க. உங்க வீடுங்க, உங்க வீட்டுல டிவி பார்த்து நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்க. நீங்க தான் காட்டுத்தனமா வந்து கத்துறீங்க. ஏய் கவிச்ச, உனக்கு ரொம்ப தான். ஏமா நானும் அப்பையில இருந்து பாக்குறேன். அந்த புள்ளைய வம்பளுக்குற. அந்த புள்ள வண்டி ரிப்பேர் தானே பாக்குறான். உன்னை கூப்பிட்டேனா உன்னை? சும்மா போறியா? சரிதான், ரொம்ப அழட்டிக்கிற. போடுடா. உனக்கு ரொம்ப திமிருடா. உன் கொழுப்பை குறைக்கணும்டா. கொழுப்பை குறைக்கதாங்க நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க, கொழுப்பு எடுக்கதாங்க நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். போடா லூசு பையலே. லூசு மாதிரி வண்டியை மிதிச்சிட்டு நம்மள லூசுங்கறா. நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. டேய் மல்லிகட மாரசாமி, என்னடா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்ட்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கடிச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையும் சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சோப்பா முக்கியம். பீத்தர சிரிக்கி. உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்டு என்ன பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீனா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவில் போற வாரம் கடிச்சு கொதல போடா. போற வரணும் கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அட போது போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் முடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. ஆஹா, அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாரசாமி. வண்டிடு. காசி, நான் சொன்னது புரிஞ்சதில்ல? செல்வத்தை ஒரு வார்த்தை கேளு. இருபத்தி 23ஆம் நம்பர் போட்டிருக்கு. இங்க தானே சொன்னா, விசாரிப்போம். கவிச்ச கரியோட வந்திருக்கா? அண்ணே, நம்பர் 23 தெருல எங்கண்ணே வருது? என்கிட்டே மோதுனல்ல, இன்னைக்கு நீ காலி. ஜாக் கோ அண்ட் கேட்ச். நம்பர் புது நம்பர்னு இருக்கானே. பேர் பாண்டி செல்வன் இருக்குனே. உங்களுக்கு தெரிஞ்ச கறி நல்லா சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இன்னைக்கு அவன் திமிர அடக்குறான். சரிக்குள்ள நாய சாப்பிடா. ஏய், என்ன ஏதோ காரியம் பண்ற? நாயை திங்க விட்டுட்டு பல்ல காட்டி நிக்கிற. எங்க நாய்ங்க? உங்க கறிங்க பசில தின்றுச்சிங்க. என்னங்க பண்றது? என்ன நக்கலா? எங்க ஓனருக்கு ஆறுங்க பதில் சொல்லுவா, திட்டி போடுவாருங்க. ஏய் நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா? இப்படி சிரிக்கிற? சம்பளத்துல பிடிச்சவங்க தெரியுமா? ஏண்டி என்னடி விளையாட்டுது? அப்பன் திமிரு அப்படியே. தம்பி நீ ஒண்ணு நினைச்சுக்காதப்பா. எவ்வளவு ரூபான்னு சொல்லு, அதை நான் கொடுத்துறேன். பணம்லாம் ஒண்ணும் வேணாங்க, உங்க மவுல சொல்லுவீங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்டே வம்புக்கு வருது. ஒரு வாரம் சம்பளம் வச்சு தெரியுமா? லூசா இருக்கு. சொட்டு நம்ம நொறிச்சாதான் அதுங்கெல்லாம் சரியா வரும். ஏண்டி இப்படி பண்ற? அம்மா, அவனை பத்தி உனக்கு தெரியாதுமா? நிறுத்துடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல ஒரு பொண்ணா லட்சணமா நடந்துக்க, புரியுதா? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ற? பொண்ணா லட்சணமா தானே நடந்துக்கிறேன்.
ஆத்தடி எத்த தண்டி ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணேச கொடுத்துருக்கேன் பாடி தாங்க குரங்கு 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 பிறந்த குரங்கு நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல இதோட ஆளை விட்டியா நான் ஓடிடுறேன் முடியாது இன்னும் 10 ஊசி போடணும் யோ நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டேட் பண்ணியா அதை ஏன் இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா உங்க அம்மா பழுசு உங்க அப்பா பழுசு உங்க பொண்டாட்டி பழுசு எங்க பசங்களும் பழுசு நீயே பழுசு எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா யோ பழைய ட்ரீட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயா ஏய் இங்க பாரு வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன் விச ஊசி ஏத்துவியா டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் டேய் டாக்டர் இருக்கு மாத்தி சிறுமலா வாடா வெளிய பேசாம எங்க இரு வெளியில வராது யாரி? மூச் இந்த குரல் இந்த கிழவியோட குரல் மாதிரில இருக்கு போய் பாப்போம் சத்தம் போட ஏண்டா நானா வந்து கேட்டதா கமிஷன் கொடுப்பியா மெதுவா அதே யா கிழவி குடுத்துக்க மாட்டியா இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான் 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கிறேன் மீதி 8 பேருக்கு எப்ப தர போற கம்முசனா என்ன சொல்றா இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே அதுக்கு எங்க கமிஷன் அடி பாவி மவளே அது ஓனாயா என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா சூடு சொன்னா டைமிங்கில் கிடைக்கிற நாய சோம்பேறியாக்கி இருப்பாள் தெரியுத அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம் காசு இல்லையா இத பாரு ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் விழுந்துரும் விரிசலா அடியே கிளவி ஏய் ஓடாத ஓடாத ஓனில கொண்டு விடு உங்களை டேய் உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையில டேய் ஏய் கிளவி அவன் நாயை காவலுக்கு வச்சுட்டாண்டி பார்த்திருக்கேன் நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா என்ன மூலடி உனக்கு அடி சண்டால பாதகத்தி சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி மரியாதையா கவுன்சில்ல பாதியான கொடுத்துருக்க சத்த வேட்டி தண்ணி மாதிரி இருக்கு ஏனே டீயானே போட்டிருக்க டீ குடுங்க ஒத்திட்டு குடிங்கடா. நல்லா போடல என்ன சரவணா சரக்குலாம் போட்டியா போட்டாச்சு போட்டாச்சு அண்ணா இன்னொரு டீ ஒன்று போட்டுனே என்னல கதை அடிச்சிட்டு இருக்கீங்க ஏன் சரவணா திருவிழாவுக்கு ஊருக்கு வரியா இல்லையா நான்லாம் வரலடே ஓனர் லீவ் கொடுக்க மாட்டாரு ஏல திருவிழா ஒண்ணுதான்ல அதுக்கு வரலன்னா எப்படி இல்ல அப்படித்தானே சொல்லுவான் வருவான்டே டீல சீனியை போடுங்கண்ணே ஏய் வண்டி நிறுத்து. அவனையே வணக்கம் என்ன நாராயணா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் கவிச்ச இங்கதான் இருக்கியா இப்ப பாரு நானா இவனா உன்னை கூப்பிடுது அடுத்து இல்ல சரவணா அந்த புள்ள உன்னையே பாக்குதுல இதுவா சும்மா இல்ல அது வம்புக்கு நாளே இது அண்ணே 2 பிஸ்கெட் கொடுங்கண்ணே இல்ல சரவணா அந்த புள்ள உன்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்குதுல உன்னையே தான் லுக்கு விடுது யூ ஏன் சரவணா உங்க பத்தியா அந்த பொண்ணு எதை எழுதி போட்டு போகுது ஏ சரவணா பிட்டுல அந்த பொண்ணு ஏதோ போன் நம்பர் எழுதி போட்டு போறாப்பா என்னப்பா சொல்ற இல்ல சரவணா அந்த பொண்ணு உன்னை பார்த்தது பண்ணிட்டு போச்சே என்னதுல அது தெரியலையேடே ஒண்ணுமில்லடே அந்த புள்ளை கண்ணு வெளி நெஞ்சு வெளியா அதை சொல்லுது இவனே டாக்டரா இவங்கிட்ட சொல்றதுக்கு இவன் மூஞ்சிய பாத்துருக்கான் தலைக்கறி நெஞ்சுக்கறி வேணும்னு போன் நம்பர் எழுதி போட்டு கறியை வீட்டுக்கு கொண்டு வந்து போகுது இல்ல செத்து பையல அதுல நீ சொல்ற மாதிரி இவன் சொல்ற மாதிரி இல்ல அது வேற எதுவும் இருக்குல்ல இல்ல சரவணா உனக்கு ஏதாச்சும் புரியுதா எனக்கு ஒன்றும் புரியலையேடே சத்த இருங்கல நான் யாருக்கிட்டாச்சும் ஓரம் கட்டு வரேன் எவங்கிட்ட கேக்குறது சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் என்னப்பா எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு ஒரு பொம்பளை புள்ள இப்படி இப்படி காட்டு பண்ண சார் அர்த்தம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுனாலதான் அவளை ஃபாலோ பண்ணி இப்படி ஆகி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயோ அவளை நினைச்சாலே டென்ஷன் ஆகுதுப்பா விளங்காதவனா இருக்கா நம்ம சந்தேகத்தை கேட்டா அவங்கதே சொல்லிட்டு போறான்
என்ன சொதப்பல சொதப்பிட்டியா? ஏய் சும்மா இருங்கடே. விஷயம் தெரியலன்னு ஒரு பொட்டலத்தை கூட மடிக்க முடியாது. தம்பிகளா அவர்கிட்ட என்ன கேட்டீங்க? ஒரு பொண்ணுங்க இப்படி இப்படி காட்டி நம்பர் எழுதி போட்டா என்னங்க அர்த்தம்? ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டு போகுது. உங்களுக்கு சம்மதம்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுது. ஹம். இதுல நீங்களா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்களோ? அதாமல நினைச்சேன். என்கிட்ட சண்டையெல்லாம் போட்டா உண்மையா இருக்குமாடே? ஏன் எத்தனை காதல் படம் பார்த்திருக்கோம்? முதல்ல சண்டையில இருந்து ஆரம்பிக்கும், போறது தமிழ காதல போய் முடியும். ஆமாண்டே, ஒரு பொம்பளை புள்ளி காதலுங்கிறது சொடக்குல வந்து சொடக்குல போவோம். நீ போட போட்டு சரவணா. ஏல வேணாம்ல, அவங்க அப்பா இந்த மார்க்கெட்டுக்கே ஓனரு. விஷயம் தெரிஞ்சா கறி வெட்டுற மாதிரி வெட்டி பொலி போட்டுருவாரு. மூதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? நாமளா லவ் பண்ண சொன்னோம்? இவங்கிட்ட ஏதோ புடிச்சு போய் தானே அந்த பொண்ணு போன் நம்பர் எழுதி போட்டு போறா. ஒரு பொம்பளை புள்ள தைரியமா லவ் சொல்லுது, நாம பொட்டையா? நீ பேசுறா சரவணா. ஏல சரவணா வேணாம், பயமா இருக்குல்ல சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல? இந்த உடம்புக்கு பயம் வரலாமால? ஏல பிட்டு படம் மட்டும் தியேட்டர்ல நெஞ்சு பாக்குறேன், அதுக்கு மட்டும் தைரியம் வருதால? ஏ சரவணா நீ பேசல. ஏ இங்க வேணாம்ல விளங்காதவைய, அந்த கடைக்கு போவோம். நான் சொன்னா கேட்கவா போறிய? ஏதோ 7 கூட்டம் வந்தாச்சுடா. இந்த பெட்டில காசு போட்டு பேசினா குருவி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்ல. இந்த ஸ்பீக்கர் பண்ண போடு, சவுண்ட் கேட்கும். அண்ணா ஃபோன் நம்பர் குடுறே. அண்ணா சித்திர ஒரு போன் போட்டுக்கட்டுமா? படிக்க. இந்த அடே பேசு. ஏன் வச்ச? பயமா இருக்குப்பா. ஏல அவளே பேச சொல்றா, நீ பயப்படுற? பேசல. ஸ்பீக்கர் போன் நமக்குள்ள சத்தம் கேட்கும். ஏய் நம்ம தலைவர் பாட்டு வச்சிருக்காடே. ஹலோ ஹலோ, யாவத நான் சரவணன் பேசுறேங்க. சரவணா, நான் தான் ரம்யா பேசுறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. போன்ல பேசுறதை விட நேர்ல பேசினா நல்லா இருக்கும். எனக்காக தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு வர முடியுமா? வரேன்னு சொல்லு. வரேங்க. மறந்துடாத சரவணா ப்ளீஸ். உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துடுறேங்க. வந்துரு. சரிங்க. ஏ இது நிச்சயமா லவ் தாம்ல. இல்ல மாப்பிள்ள பெரிய ஆள் ஆயிடுவேடே, என்னெல்லாம் மறந்துடாதுலே. இதே மார்க்கெட்ல எனக்கு ஒரு காய்கறி கடை வச்சு கொடுடி. டேய் மாப்பிள, அப்படியே எனக்கு ஒரு பலசரக்கு அடிச்சு கொடுல, நானும் முதலாளி ஆவன்ல. ஏல இவனுக்கு ஒரு விசக்கடை வச்சு கொடுல, குடிச்சு விட்டு சாகட்டு. மூதிகள ஏன் இப்படி அலையிறீங்க? குடுப்பாம்ல. ஏல அவ தாம்பரம்ல வர சொல்றா. தாம்பரம் இல்லலே, தாம்பரம்